திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாடு விதிவிலக்கு பெறுமா? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம். நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என சராசரி அறிவு படைத்தவர்களுக்கு கூட தெரியும். எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிச்சயம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உறுதி. இண்டி கூட்டணியை ஆதரித்துவிட்டு கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடும் போது பாஜக கூட்டணி தேவைப்படுகிறதா என இபிஎஸ் கேள்வி. கூட்டணியில் இருப்பவர்களுக்கு வால் பிடிக்கும் கட்சி அதிமுக அல்ல என்றும் பேச்சு. பேரவைத் தலைவர் பேசுவதை போக்கஸ் செய்யும் போது எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களை காட்டுவதில் என்ன தயக்கம்? கருப்பு சட்டையை கண்டால் பயமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சாத்தூர் அணையிலிருந்து முன்னெச்சரிக்கையின்றி நீர் திறக்கப்பட்டால் மக்கள் பாதிப்படைந்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. மக்கள் பாதிக்கப்பட்டது கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் அரசுக்கு எப்படி தெரியும் என்றும் கேள்வி. யார் தூங்கிக் கொண்டிருந்தது என்பதற்கு செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பை சொல்லலாம் என முதலமைச்சர் விமர்சனம். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது என இபிஎஸ் பேச்சு. டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு தெரிவித்ததற்கான ஆதாரம் உள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் பின்னர் எதிர்ப்பு தெரிவித்து என்ன பயன் என இபிஎஸ் சரமாரி கேள்வி. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டது மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும். அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரவையில் தகவல். மின் கட்டணம் தமிழ்நாட்டில்தான் குறைவு என்றால் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். வலைதள கருத்துக்களை வைத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதாக தெரிவித்த செந்தில் பாலாஜிக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும். அதிமுக மலிவான அரசியல் செய்வதாக கூறிய முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி. யார் அந்த சார் என்று கேட்டால் எதற்கு பதற வேண்டும்? யாரை காப்பாற்ற நடிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவில்லை, தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் என முதலமைச்சர் உறுதி. இப்போதும் சொல்கிறேன், ஞானசேகரன் திமுக அனுதாபிதான். திமுக உறுப்பினராகவே இல்லாதவரை எப்படி கட்சியிலிருந்து நீக்க முடியும் என்று முதலமைச்சர் பேச்சு. பொள்ளாச்சி வழக்கில் தான் சொல்வது தவறு என நிரூபித்தால் நீங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்கிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் தண்டனையை ஏற்பீர்களா? இபிஎஸ்க்கு முதலமைச்சர் சவால். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம். பாலியல் வழக்குகளில் சிக்கினால் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சட்ட திருத்தம். பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 5 ஆண்டுகள் வரை சிறை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிகபட்சமாக ஆயுட்காலம் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்க வழிவகை. மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் அல்லது மரண தண்டனை. ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி. ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவுக்கு ஆரம்ப நிலையிலேயே அதிமுக எதிர்ப்பு. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவதும், ஆளுங்கட்சியினர் என்றால் கைது செய்யப்படுவதும் இல்லை. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது. பீகாரில் மாநில அரசு ஆய்வு நடத்தினார்களே தவிர அதன் நிலை கேள்விக்குறிதான் என்றும் பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். விளை நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொல்ல வனத்துறைக்கு அனுமதி. விவசாயிகளும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்வது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பேரவையில் அமைச்சர் பொன்முடி விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனு அளித்த பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மனுவில் குற்றச்சாட்டு. கடலூர் விருத்தாச்சலம் நகராட்சி கூட்டத்திற்கு சேலை அணிந்து சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி நகர்மன்ற உறுப்பினர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டி நூதன போராட்டம். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சீமான் மீது 60 வழக்குகள் பதிவு. அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. பெரியார் குறித்த சீமானின் பேச்சு பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. சீமான் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. பெரியாருக்கு எதிரான அவதூறுகள், சாதி ஒழிப்பு கருத்தியல் மீதான வெறுப்பு அரசியலின் பாசிச தாக்குதல். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டனம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற பதாகையை ஏந்தி போராட்டம் நடத்தி அதிமுகவினருக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பம் விநியோகம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்த பின் நிர்வாகிகளை ஒருமனதாக தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 2ஆம் ஆண்டில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. 22 ஆண்டுகால வழக்கில் இருந்த அமைச்சர் மா. சுப்பிரமணியனை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு. விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி புலன் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் காவல்துறையினர் சமமாக பாவிக்க வேண்டும். பாமக தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து குழு அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு போட்டி நடைபெறும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு உறுதி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம்.
கம்பி வலையிலிருந்து முதன்முறையாக தண்டவாள வாடிவாசல் அமைக்கும் பணிகளில் விழா கமிட்டியினர். தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய ஆடை அணிந்தும் பொங்கலிட்டும் மாணவர்கள் உற்சாக நடனம். தமிழகத்தில் வரும் 15 மற்றும் 26ஆம் தேதிகளில் டாஸ்மாக் மூடல். டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு. 3 சுயேட்சைகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்திற்கு 7057 கோடி ரூபாய் வரி பகிர்வை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 31,000 கோடி ரூபாய் விடுவிப்பு. சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்டு வரும் அம்ரித் பாரத் 2.0 படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகள். ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 10,000 என்ஜின்களில் கவச் பாதுகாப்பு அமைப்பு. ரயில் என்ஜின்களின் முன்புறம் கேமராக்களும் பொருத்தப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் வழக்கறிஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி 5 பேரை சுற்றி வளைத்து வழக்கறிஞர்கள் தாக்கியதால் பெரும் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சடலங்களாக மீட்பு. இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 86 ரூபாயை கடந்து கடும் சரிவு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ. குடியிருப்பு பகுதிகளில் காட்டுத்தீ பரவியதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. கார் பந்தயம் முடியும் வரை திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன். துபாயில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித் பேட்டி.